ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அப்பா உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமை பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல இரவு வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகர நினை என்று அப்பா தகப்பனே சத்திய வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல இந்த இரவு நடைபெறுகிற இந்த வாலிபர் கூடுகைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கதர் தடைகளை நீக்கி கதர் கொண்டு வருவீராக. தகப்பனே, வாலிபர்கள் தகப்பனே அபிஷேகத்தினால் நிரம்ப, தகப்பனே தரிசனங்களை காண அப்போ ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உலகம், மாமிசம், பிசாசு, ஜீவனத்தின் பெருமை எந்த விதத்திலும் எங்கள் பிள்ளைகளை அணுகாதபடி இந்த கூடுகையில அப்பா ஆவியானவர் நீங்க ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, உலகத்திற்கும் பிசாசுக்கும் பிசாசின் தந்திரங்களை அறிந்து எங்கள் பிள்ளைகள் செயல்பட வாழ அதிசீக்கிரமாய் வரவிருக்கிற உம்மை சந்திக்க எங்கள் பிள்ளைகள் ஆயத்தப்பட அதற்கு இந்த வாலிபர் கூடுகை ஏதுகரமாக அமைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. இதில் நடைபெறுகிற பாடல், ஆராதனை, அப்பா கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற அருமையான தேவ மனிதரை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் பரிசுத்தாவின் ஆலயக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆட்கொள்ளுங்க, நீங்க நடத்துங்க. உங்க நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் வருகை வந்திருக்கிறவங்க ஒருவரை வாழ்த்துகிறோம். என்னோடு சேர்ந்த ஆண்டவருடைய நாமத்தை பாட்டினால், வசனம் சொல்லுது பாட்டினால் அவருடைய நாமத்தை துதிக்கணும்னு சொல்லி இருக்கிறது. அதனால பாட்டு பாடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி துதிக்கணும்னு சொல்லியிருக்குன்னா, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு துதி செலுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மகிழ்ச்சியோடு நாம் துதிக்க போகிறோம். ஆனந்த சத்தத்தோடு துதிக்கணும்னு வேதத்துல பார்க்கிறோம். அதனால ஆனந்த சத்தத்தோடு நீங்க துதிக்க போறீங்க. ஏனென்றால் நம்முடைய தேவன் பெரியவர். தேவனே இல்லாதவர்கள் தன்னுடைய தேவன் நம்புகிறார்கள். மரத்தையும் சூரியனையும் சிருஷ்டிப்புகள் ஒவ்வொன்றையும் பார்த்து தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களே அந்த தெய்வத்திற்கு முன்பாக பணிந்து குனிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து தெய்வம்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணுமே கிடையாது. அதற்கு முன்பாக அப்படி பாடி கத்துறாங்க. அப்படின்னா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் எவ்வளவு சந்தோஷமாய் ஆண்டவரை ஆராதிக்கணும், எவ்வளவு மகிழ்ச்சியாய் ஆண்டவரை உயர்த்த வேண்டும். நல்ல அழகா இருக்கும்னு சொல்லி ரோஜாவை பேசுவாங்க. அதை போல நம்ம ஆண்டவரை பாட போகிறோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா என்ற ஆண்டவருடைய நாமத்தை பாடலாமா? மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை
வாசம் மாற்றினாரா? பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே. மீண்டும் சொல்லலாமா? பாவியாக இருந்த என்னை பரிசுத்தராய், ஓ பரிசுத்தராய். நல்லவரே, நல்லவரே, வல்ல கைகளை உயர்த்தி, நல்லவரே, வல்லவரே, வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும். மீண்டும் சொல்லுமா சத்தத்தை உயர்த்தி, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, வாழ வைக்கும் அன்பு. எஸ் லோர்ட், எங்களை வாழ வைக்கும். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம். நீங்க துதிக்கிற தேவன் உங்களை வாழ வைக்கிற தேவன். எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா இயேசு. சாரோன், நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? இயேசு ராஜா, சாரோன் ரோஜா, இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா. எஸ் லோர்ட், ஆமென். ஏசப்பா மட்டும் நம்ம கூட இல்லாட்டி நம்மளும் மனம் வீச மாட்டோம். அவர் மட்டும் நம்ம கூட இருந்தால் உங்கள் வாழ்க்கை மனம் வீசும். பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட வந்து உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுவாங்க. உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். நீங்கள் சொல்கிற ஆலோசனை அவர்களுக்கு ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனை போல, வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்திற்கு சமானம் போல அவர்களுக்கு காணப்படும். நீங்க போற வீடு ஆசீர்வதிக்கப்படும். நீங்க கால் மிதிக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். ஏசப்பா மட்டும் நம்ம கூட இருந்து அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தால் உங்களுடைய வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க மட்டும் இல்ல, நீங்களும் ஆண்டோடைய பிள்ளையா 100% நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வார்த்தையை கர்த்தர் நிலைக்க பண்ணுவார். அது ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஏசப்பா இல்லாத வாழ்க்கை நாற்றமாய்விடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வாழ்க்கை, அந்த பொண்ணா அந்த பையனா அவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் உங்களோடு இருந்தா, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருந்தால், நீங்க ஆண்டவருக்குள் இருந்தால் நீங்கள் மனம் வீசிக்கொண்டே இருப்பீர்கள். நான் என் லைஃப்பில் பார்த்துருக்கிறேன். நல்ல ஆண்டவரோடு நெருங்கி பழக அநேகருக்கு ஆசீர்வாதமாக நான் இருந்திருக்கிறேன். ஆண்டவரை விட்டு தூரம் போக அநேகருக்கு உபத்திரவமாக மாறி இருக்கிறேன். அதனால் நம்ம கையில் தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, அநேகரை வேதனைப்படுத்துகிறவர்களாக, அநேகருக்கு துக்கத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் மனம் வீசுவார். அவரை போல வாழ அவர் நமக்குள் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாடலாமா? இயேசு ராஜா, சாரோன் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன். நல்லா கை தட்டி பாடலாம். நெருக்கத்திலே விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே. அவர் விசாலத்தில் வைக்கிறவர்.
விசாலத்தில் வைத்தீரே, சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீர். கண்மலை மேல் நிறுத்தினீரே, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. அடுத்தது வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே, வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு நல்லவரே. பாடலாமா? நல்லவரே வல்லவரே, வாழ வைக்கும் வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். உண்மையாதான் துதிக்கிறீங்களா? மகிழ்ச்சியோடு எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு உண்மையா சொல்லி துதிங்களேன். ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு துதிக்கிறப்பா, நீர் என் வாழ்க்கை முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்வீர், நீர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பீர் என்று. இயேசு ராஜா சாரோன் ரோஜா, இயேசு ராஜா சாரோன் ரோஜா, இயேசு சாரோன் ரோஜா, எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரோன் ரோஜா. அடுப்பு கரி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. ஓ, அற்பு கரி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. திரு ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, உங்க ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீரே. உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே இயேசு உயர்ந்தவரே, இருள் நீக்கும் எங்கள் ஒளி விளக்கே, பாவ இருள் நீக்கும் எங்கள். மீண்டும் சொல்லுங்க, உன்னதரே உன்னதரே இயேசு உயர்ந்தவரே, உன்னதரே இருள் நீக்கும் எங்கள் ஒளி விளக்கே. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சாரோனின் ரோஜா அது இந்த வனாந்தரத்தில் பள்ளத்தாக்குகள்ல அப்படிப்பட்ட இடத்துல அது வளர்ந்துருக்குமா. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குமா. மணலா இருக்கிற இடத்துல திடீர்னு சில இடத்துல செடிகள் முளைத்து அதில் நல்ல ரோஜா செடி முளைத்து அந்த ரோஜா பூத்து இருந்தால் பார்க்க எப்படி இருக்கும் தெரியுமா? கடலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நிலத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கரைக்கு வந்துட்டோம். நம்ம கொஞ்ச நேரம், நான் சில நாள் கடலுக்குள்ளே போயிருக்கிறேன் போட்டில். கொஞ்சம் தூரம் போன பிறகு சுற்றி தண்ணியாக தான் இருக்கும், எதுவுமே தெரியாது, பார்க்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது, அப்புறம் போர் அடிச்சிடும். ஆனால் லேண்டுக்கு பக்கத்தில் வரும்போது, கரை பக்கத்தில் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அதே போல் இந்த வனாந்தரத்தில் அப்படியே இருக்கும்போது சாரோனின் ரோஜா அது நல்ல ஸ்மெல் அப்படியே அடிச்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறேன். ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே போல் இந்த பூமியில் வனாந்தரம் தான் நம்ம வாழ்க்கை. ஆனால் அந்த சாரோனின் ரோஜாவாக இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்திருக்கும்போது நம்ம மேலே ஒரு ஸ்மெல் அடிக்கும். மற்றவங்களுக்கு அது தெரியும், பிசாசுக்கு அது தெரியும், உலகத்திற்கு அது தெரியும். இவங்க வித்தியாசமானவர்கள், இவங்க வேறுபட்ட ஜாதி, இவங்க மேலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. உங்கள்கிட்ட கேட்பாங்க. நிறைய பேர் சாட்சி கேட்டிருக்கிறேன். ஸ்கூலில் காலேஜஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல சாட்சியாக இருந்து. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்டர் அவர் பேசிகிட்டு இருந்தார். சென்னையில் தான் அவர் ஊழியம்
சென்னையில் அந்த ஊழியக்காரர் யூடியூப்பில் ஒரு வாரத்திற்கு அவரை தேடி இந்தியாவில் இருந்து எல்லா பகுதியிலிருந்து வராங்க. சின்ன சர்ச்சு தான், நம்ம சர்ச் அளவு தான் இருக்கும், ஒரு 500 விசுவாசிகள் தான். ஆனால் அந்த பாஸ் இப்போ தான் கொரோனாக்கு அப்புறம் தான் அவருடைய ஊழியம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. டெய்லி மினிஸ்ட்ரி, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றாரு. அவர் சொல்றாரு, ஆண்டோடைய சமூகத்தில் டெய்லி 7 மணி நேரம் 8 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன். அதுதான் என்னுடைய ஊழியமாகவே இருந்தது. ஊழியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜெபம் பண்ணுவேன். 2 லட்சம் ரூபாய் ஏதோ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். கம்பெனிக்குள்ளே போய் உட்காருவாராம். பக்கத்தில் உள்ள அசுத்த ஆவிகளாம் நான் போறேன்ட்டு பொத்துன்னு விழுமா. நோ மினிஸ்ட்ரி, ஊழியமே செய்யலையாம். படிப்படியாக 15-20,000 ரூபாய் சம்பளத்தில் இருந்தவர் 2 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு போயிட்டாராம். அதே சென்னையில் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சாங்களாம். ஃபாரின்ல கூப்பிட்டாங்களாம் இவரை பல கம்பெனிக்கு. அப்பதான் ஆண்டவர் என்னுடைய ஊழியத்தை செய்யன்னு கூப்பிட்டாராம். இப்போ ஆண்டவர் கொரோனாக்கு அப்புறம் தான் அவர் சபை ஆரம்பிச்சு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, ஒவ்வொரு வாரமும் 200-300 பேய்கள் துரத்துறேன் அப்படிங்கிறார். இந்தியாவிலிருந்து பல திசையிலிருந்து கட்டப்பட்டவர்கள், சங்கிலிகளால் கட்டப்பட்டவர்கள் கொண்டு வராங்க. அவரை பார்த்தாலே, அவர் ஜெபம் போது கை வச்சாலே அந்த அசுத்தாவிகள் இருந்து ஜனங்கள் விடுதலை ஆகிறார்கள். சொல்றார், நான் அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி தான் என் ஆபீஸ் போவேன். போகும்போது நான் ஊழியமே இயேசுன்னே சொல்ல மாட்டேன். ஆனா ஆட்டோமேட்டிக்கா என் கிட்ட யாராலையும் வர முடியாது. எங்க பாஸால வர முடியாது, எங்க மேனேஜரால வர முடியாது. என்கிட்ட பேசும்போதே அவங்க நடுக்கத்தோட பேசுவாங்க. ஒரு மாதிரிப்பட்ட நிறைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. பக்கா ஹிந்து ஃபேமிலியில் உள்ளவங்களாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்களாம். வீட்டுக்கு வாங்க, எங்களுக்கு ஜோமனை தனியாக கூப்பிட்டு போவாங்களாம் அவரை. அவர் ஒர்க் பண்ணும்போதே. அதுதான் மனம் வீசுகிறது. நீங்க ஆண்டவரோடு உறவாட 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 உங்கள் மனம் வீசிக்கொண்டே இருக்கும். ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்துவதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டி உங்களை ஜனங்கள் முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. என்னை யாரும் மதிக்கலையே, என்னை யாரும் உயர்த்தலையே, எனக்கு யாரும் உதவி செய்யலையே நீங்க நினைப்பீங்க. ஆனா கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி நிறைய சாட்சி சொல்லலாம். எஸ்ஐகே பிரான்சிஸ் அண்ணன் இப்படி தான் வந்தாங்க. மோகன் ஸ்லாசஸ் அண்ணன் ஆரம்ப ஊழியம், எல்லாரும் ஊழியத்தையும் பார்த்தீங்கன்னா டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில தான் ஆரம்பிக்கும். ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஊழியம் ஆரம்ப நாட்கள்லாம் ஃபாதர் பெர்க்மான்ஸ் தூத்துக்குடிக்கு வரும்போது, அவங்க ஆர்சியில இருந்து அப்போ தான் வெளியே வரும்போதே அவங்க பாட்டு பாடினாலே அசுத்தாவிகள் ஓடும். அந்த அளவுக்கு ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவுல இருந்தாங்க. பாட்டு பாடும்போதே அற்புத அடையாளங்கள், கேன்சர் மறையும், அற்புதம் செய்கிற தேவன் உலாவுவார். நம்முடைய மனம் வீச வேண்டும். ஹல்லேலூயா. பாடலாமா? தாயை போல என்னை அவர், அந்த 4வது ஸ்டாண்ட்ஸ் போடுங்க. சேர்த்தணைத்து கொண்டாரே, நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி வைத்தாரே. உங்க தந்தை உங்களுக்கு பெரிய ஸ்தானத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் சிறுமைப்பட்டிருக்கலாம். ஆனா பரலோக தந்தை சிறுமைப்பட்டவர் அல்ல. அவர் ராஜாக்களுக்கு ராஜா, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர். மனிதர்களுக்கு அவரே அரசாட்சி பண்ண அதிகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை என்ன உயரத்துக்குனாலும் கொண்டு போக அவரால் கூடும். ஹல்லேலூயா. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே. பாடலாமா? தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டாரே. நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே. நல்ல 2 கையை உயர்த்தி, அப்பாவல்லோ அப்பாவல்லோ என் அப்பாவல்லோ. மீண்டும் சொல்லுமா? அப்பாவல்லோ, நீங்க தான் எங்க அப்பா. எஸ்லோ அப்பாவல்லோ. உங்க பிள்ளையல்லோ, பிள்ளையல்லோ, செல்ல பிள்ளையல்லோ, இயேசுவின் பிள்ளையல்லோ. மீண்டும் சொல்லுமா? அப்பாவல்லோ, நீர் எனக்கு அப்பாவல்லோ. எஸ்லோ,
நாங்க தலையை உயர்த்துகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். பிள்ளையல்லோ, இயேசுவின் பிள்ளையல்லோ, உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே. நல்ல சத்தமாய் பாடலாமா? இருள் நீக்கும் எங்கள் ஒளி விளக்கே, இருள் நீக்கும் அற்புதரே அற்புதரே அதிசயமே. அற்புதம் செய்கிறவரே, அதிசயம் செய்கிறவரே, ஆனந்தமே பரம ஆனந்தமே, இயேசு எனக்கு ஆனந்தமே. மீண்டும் சொல்லும், அற்புதரே அற்புதரே. ஆண்டவரே அற்புதம் செய்யப்பா, உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய ஆண்டவரே. ஓஹோ ஆனந்தமே, இயேசு ஆனந்தமே, பரம ஆனந்தமே. நல்லவரே நல்லவரே வல்லவரே. Thank you Lord. வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்கள அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே. எஸ் லோர்ட், எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும். எல்லாரும் எளிமை நின்று பாடலாமா? சாரோன் ரோஜா. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் முழு பலத்தை ஆண்டவருக்கு கொடுத்தீங்க பாடும்போது? ஆண்டவரை துதிக்கும் போது முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். உங்களால எவ்வளவு கைத்தட்ட முடியுமோ அவ்வளவு கைத்தட்டி ஆண்டவரை ஆராதிக்கலாம். உங்களால ஆண்டவரை எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்தி கத்தி பாடி துதித்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். உங்களால எவ்வளவு கை தூக்கி ஆராதிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க கை தூக்கி ஆராதிக்கலாம். உங்களால எவ்வளவு கண்ணை மூடி சின்சியராய் ஆண்டவர்கிட்ட பேச முடியுமோ, ஆண்டவரை உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்தி ஆராதிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை கனப்படுத்துறதுக்கு அதுதான் அடையாளம். வேதத்தின் சொல்லுகிறபடி ஆராதிப்பதுதான் ஆண்டவரை கனப்படுத்துகிறது. உங்களுடைய திருப்திக்கு ஆராதிப்பதல்ல. உங்களுடைய வாயிலிருந்து எவ்வளவு முடியுமோ, ஏதோ நிறைய முடியும் ஆனா கொஞ்சம் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறது இல்லை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும். ஒரு ஊழியர் சொல்லுவார், முழங்கால் போட்ட முழங்காலுக்கு தேவன் வஞ்சனை செய்ய மாட்டார். நான் சொல்றேன், பாட்டு பாடுனீங்கன்னா முழு பலத்தோடு கர்த்தர் உங்களுக்கு எந்த காரியத்திலும் குறைவு வைக்க மாட்டார். ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடு நீங்க ஆராதனை செய்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். சில டைம் சோர்ந்து போயிருக்கும் போது நான் நல்லா சொல்லுவான், இதோட இவனை ஆராதிக்க முடியாத அளவுக்கு சோர பண்ணிட்டோம் அப்படிமா. எனக்கும் பலனும் இருக்காது, ஆனா பாடி துதிக்க ஆரம்பிப்பேன். சில டைம் வீட்டில் பாடலை போட்டு ரூமை பூட்டிட்டு நல்லா கைத்தட்டி அல்லது நல்லா அந்த பாடலை ரசிச்சு ருசிச்சு அப்படி பாட ஆரம்பிப்ப பாருங்க, பிசாசு தோற்று போனது தெரியும். உள்ளத்துல இனம் புரியாத மகிழ்ச்சி, உள்ளத்துல தெய்வீக சமாதானம். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், யெகோவா நேசி வெற்றி தருவார் என்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும் பாருங்க. கர்த்தர் நம்மளோடு இருந்து கிரியை செய்கிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முதல்ல கேர்ள்ஸ் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பசங்க சொல்றீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி அப்படியே ஏசப்பாட்ட பேச ஆரம்பிக்கலாமா? அப்படியே ஸ்ட்ரிங்ஸ் கொடுங்கம்மா. தேங்க் யூ ஜீசஸ். ஓ ரபாபா ஷந்தலா ரபாபலா ரபா ரபாபா ஷந்தலோ ரோபோ. அப்படி நல்ல சத்தத்தை உயர்த்தி தூதிங்களேன் ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே, உங்களை பார்க்க வந்திருக்கிறோப்பா, உங்களை நேசிக்க வந்திருக்கிறோப்பா, உங்களை அன்பு கூற வந்திருக்கிறோப்பா, உங்களை உயர்த்த வந்திருக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்கன்னு சொல்லுங்க.
கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். பெரிய பர்வதம் போல உங்களுக்கு முன்பாக சில பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். அது உங்களுக்கு முன்பாக சமபூமியாகும். கோணல்களை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார், கரடுகளை கர்த்தர் சரிப்படுத்துவார். ஓ ரபா பாலா ஷதலா ரபா, உங்களுக்கு முன்பாக சமபூமியாகும். பெரிய பர்வதம் சமபூமியாகும். பேசுங்க பேசுங்க, உங்களுடைய வாய்களை கர்த்தரை உயர்த்தும் துதி எழும்பட்டும், எழும்பட்டும். ஷபகபரா சந்தரபஹா, அப்படி அந்நிய பாஷை பேசுங்களேன். ஓ ரபஹா தல, அந்த பர்வதம் மாறட்டும், அந்த பர்வதம் சமபூமி ஆகட்டும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பர்வதம் நீங்க கடக்க முடியாதபடி, நீங்க நடக்க முடியாதபடி சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, சில பர்வதம் உங்களுக்கு முன்பாக இருக்குல்ல, அது சமபூமியாக போகிற நேரம் இது. கர்த்தர் அதை சமபூமியாக்கி போடுவார். ஓ ரபா, சத்துருக்களின் மேடுகளை நீங்கள் மிதிப்பீர்கள். ரபா ஹதல ரபா ஷெந்தல ரபா ஷட்டோரோரோ. Thank you Lord, hallelujah. ரபா பாபாலா ஷேகரே பாபா. Holy Spirit, அசைவாடுங்க ஆவியானவரே, அசைவாடுங்க ஆவியானவரே, எங்களுக்குள் வாசம் செய்கிற ஆவியானவரே, அசைவாடுங்க, உயிர்ப்பிங்க, அசைவாடுங்க. ரபலா சந்தல ரபஹதர, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு. Yes Lord, உலர்ந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனா. அசைவாடு. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? எனக்குள்ள அசைவாடு. யாரு கண்ணை திறக்க வேண்டாம். ஆவியானவரே என்ன நிரப்புங்கன்னு முழு இருதயத்தோடு கேட்போமா? அசைவாடு. ஆரோனின் கோல் துளிர்த்தது போல ஒரே இரவுல துளிர்த்தது, பூ பூத்தது, காய்த்தது. அசைவாடு. உங்க வாழ்க்கை ஒரு ஆராதனையில கர்த்தர் மாற்ற முடியும். சாதைகள் உண்டாகட்டும், உங்க வசனோ உணவாகட்டும். அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, அசைவாடு. Holy Spirit, Holy Spirit. ஐயா அசைவா. கேளுங்களேன், கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று வாக்கு தந்தாரே. Yes Lord. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடுவேன், புறாவை போல என்மேல் வந்த மருந்திடும். விண்ணக என்மேல் வந்த மருந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல்
ஒழுங்கின்மையாயிருந்த பூமியில ஜலத்தின் மேல் அசைவாடினவரே, மேல் அசைவாடிய தூய தேவா, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிய ஊற்றப்பட வேண்டுமே, உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. எஸ்லோ முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே, ஊற்றப்பட வேண்டுமே. நல்ல கைகளை தட்டி ஓ பொழி வேண்டும் என்னை தேவா, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க, என் தலையை நனைக்க, ஆவியால் இறப்புமே, ஆவியால் இறப்புமே, பாத்திரம் வழிந்தோடோ, நீச்சலாலும் மூழ்கியே, நேசர் அன்பில் மகிழ, உங்க அன்புல மகிழணும் அப்பா. ஓ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீத்திடும், எந்த நாவல் தீத்திடும், முற்றப்பட வேண்டுமே, உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பொழிந்திடுமே, என்றப்பட வேண்டுமே, உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட சீசர்களை பலப்படுத்தினீரே, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் உன்னதத்தில் இருக்கிற பலன், உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியானவரால் உண்டாகிற பலன் எங்களுக்குள் உண்டாகட்டும், எங்க ஆத்மாவுக்குள் உண்டாகட்டும், எங்கள் ஆத்மாவுக்குள் தைரியம் உண்டாகட்டும் அப்பா. பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், கட்டுகள் அருந்து விழுவதாக, பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ரபகா ஷகதல ரபா துடகபகபகதல, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் நெடுநாளாய் உபத்திரப்படுத்துகிற வியாதிகள் வெளியேறட்டும், பிரச்சனை மாறட்டும், ஷபகபகபல ஆவியின் வல்லமை, என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே, பாத்திரம் அழிந்தோட, நீச்சலால மூழ்கியே, நேசர் அன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் ஆண்டவரே தொடுங்கப்பா, தீத்திடும் எந்த நாவல் தீத்திடும், ஊற்றப்பட வேண்டுமே, உன்னதத்தின் உன்னதத்தில் இருக்கிற ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக, எங்க பாத்திரத்தை அபிஷேகத்தால் நிரப்புவீராக, அபிஷேகத்தால் நுகம் முறிக்கப்படுமே வேண்டுமே, உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, சகல ரபல ரரி பகபல ரபல சிகதல ரப சகல பகதல பரபா சபர பரபல ரதிர பல ரகதல ரிபகப. எஸ் லோ ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க. ஓ பாத்திர நிரம்பட்டு ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா.
உங்க நாமம் உயரணும், எனக்குள் மேன்மை என் மூலமாக பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா, ஹalleluya, 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 hallelujah. Jesus, I worship you, Lord. Hallelujah, hallelujah. சிறைச்சாலை உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மைய மூலமாக எங்க பட்டணத்துல உங்க நாமம் உயரட்டும் அப்பா, இவர்கள் மூலமாக உயரட்டும். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம். உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம், மீண்டும் சொல்லுமா, சிறைச்சாலை என்னை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. சத்தமா அவருடைய நாமத்தை கூடலாமா? இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை, இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும், என் மூலமாக, எங்கள் மூலமாக உயரணும். இயேசுவே உம் நாமமே பெருகணும், ஹalleluya, 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 யாவே ஹalleluya, hallelujah, Jesus, hallelujah, Yahweh, hallelujah. Thank you, Abba. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. இந்த பாடலின் வழியாக ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற போறதற்கு ஸ்தோத்திரம். சிறைச்சாலை இவர்களை அடைப்பதில்லை, இவர்கள் மேல் இருக்கிற சங்கிலிகள் இவர்களுக்கு நிரந்தரம் இல்லை. உங்க நாமத்தை உயர்த்த இவர்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர், அதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த அஸ்திபாரமும் நிலைப்பதில்லை ஆண்டவரே. இவர்களுக்குள் போட்டு வைத்திருக்கிற பிசாசின் அஸ்திபாரங்கள் எதுவும் நிலைப்பதில்லை என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானுடைய பிரசன்னம் நிரப்புவதாக, தெய்வீக ஆளுகை உண்டாவதாக, தேவனுடைய தொடுதல் உண்டாவதாக. அவருடைய வெற்றிடத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிக் கொண்டே இருப்பீராக. இவருடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் இறங்கி கிரியை செய்வதாகப்பா. நீர் அப்படியே செய்ய போறதற்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
நம்மத்தில் இருக்கிற ஆவியானவருக்கு நல்ல கைகளை தட்டி, பரிசுத்த ஆவியானவருக்கு நல்ல உற்சாகமா முழு பலத்தோடு நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காரும்படியாக அன்போடு கேட்கிறோம். இந்த நாளை கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். சர்ச்சில் ஒரு வாலிபர் கூட்டம் நடக்குது, அதற்கு போகணுன்னு நீங்கள் ஆர்வமாக வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி செட் பண்ணுற இருதயராஜனுக்காக நன்றி சொல்கிறேன். இதுக்கு டிஸ்பிளேயில் போடுற அக்காவுக்காக, பொன்னரசி அக்காவுக்காக நன்றி சொல்கிறேன். சாம் ஒவ்வொரு வாரமும் வந்து கீபோர்டு வாசித்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னும் நிறைய பேரை கூட்டுவாங்க வாரம். தெரிஞ்சவங்கள சொல்லுங்கள். சர்ச்சில் உங்கள் பக்கத்தில் யாராவது உட்காந்துருந்தா யூத் மீட்டிங் வாங்கன்னு சொல்லுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஆண்டவர் அவங்களோடு இடைப்பட விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை சுத்தம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை பொன்னாக மாற்ற விரும்புகிறார். அதனால ஒரு பொண்ணு எவ்வளவு தூரம் நெருப்புல இருக்குதோ அவ்வளவு தூரம் அது பிரகாசிக்கும். அதனால ஆண்டவர் உங்களை எவ்வளவு தூரம் ஒரு தேவ பிள்ளை தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க அவ்வளவு தூரம் இந்த பூமியில பிரகாசிப்பார்கள். கர்த்தர் உங்களை அப்படியாக மாற்றுவாராக. நம்முடைய பட்டணத்துல 5 நாள் பேரின்ப பெருலா நடக்கிறது. நாளையிலிருந்து ஆரம்பிக்குது. காபிரியல் தாமஸ் ராஜ்ங்கிற ஒரு மூத்த போதகருடைய குமாரன் அவங்க வந்து பேசுறாங்க நாளைக்கு 2 நாள். அதுக்கப்புறம் ஜஸ்டின் மோசஸ் ஐயா பேசுறாங்க 1 நாள். அதுக்கப்புறம் கடைசி 2 நாள் ரவி ஆபிரகாம் என்கிற ஒரு இவாஞ்சலிஸ்ட் பேசுறாங்க. நீங்களாம் அங்கே வாங்க, 1 நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வர முடியல, எங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் இல்லையா, என்னை கூட்டு போகிறதுக்கு யாரும் இல்லைன்னா சர்ச்சுக்கு வாங்க. இங்கேருந்து உங்களுக்கு கார் ரெடி பண்ணுறோம், உங்களை கூட்டு போகிறோம், கூட்டு வந்து இங்கே விட்டுறோம். தேவ பிரசன்னத்தில் இருக்கணும், அதுதான் எங்களுடைய வாஞ்சை. இன்னைக்கு பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அறிந்து மிக வேகமாக அவன் தன்னுடைய கிரியையை செய்து கொண்டிருக்கிறான். மீடியா மூலமாக நிறைய பேரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் தவறான நட்பின் மூலமாக அநேகருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திருடி கொண்டிருக்கிறான். அநேகருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு துக்கத்தில் தள்ளி கொண்டிருக்கிறான். இந்த காலகட்டத்தில் நீங்க விழிப்போடு இருந்து தேவனுடைய பிரசன்னத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரியா? இன்னைக்கு அண்ணன் அமலேசன் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்க போறாங்க. அவங்க நம்ம மத்தியில் இருக்கிறது மிக சந்தோஷம். அவங்க வரும்போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எங்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர்களை நாங்கள் நினைப்பது உண்டு. அண்ணன் எங்களுக்காக ஜெபம் பண்ணுறவங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுறவங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக வாழ்கிறவர்கள். அவங்க 2 கண்ணும் தெரியாட்டாலும் அவங்க வச்சிருக்கிற ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம், அன்பு அது மிக பெரியது. அவங்களுடைய ஜெப வாழ்க்கை மிக பெரியது. அவங்களுடைய துதி ஆராதனை மிக பெரியது. முழு பலத்தையும் ஆண்டவருக்காக செலவு பண்ணுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அண்ணன் இருக்கிற மாதிரி இங்க யாருமே கிடையாது இல்லை. ஆனா சிலர்லாம் துக்கத்தோட இருக்கிறீங்க. உங்க ஃபேஸை பார்த்தாலே ஏன்டா பிறனோம் அப்படின்னு. ஆனா அண்ணனுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறதுனால, கர்த்தர் இருக்கிறதுனால அவங்க ஒரு துக்கத்தையும் அவங்ககிட்ட பார்க்க முடியாது. அவங்க கூட உட்கார்ந்து இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க, சிரிக்க வச்சுட்டு இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, அன்பா பழகுவாங்க. அது ஏன்னா இயேசு அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அது வெளிப்படுது. இன்னைக்கு அவங்கள ஆண்டவர் நம்ம மத்தியில் கொண்டு வந்து நமக்கு முன்மாதிரியாக, நம்மளுக்கு முன்னோடியாக கர்த்தர் நிப்பாற்றிருக்கிறார். மீதியான நேரத்தை அண்ணன் கையில கொடுக்குறேன். அடுத்த வாரம் எல்லாரும் இன்னொரு ஆளை கூட்டுவாங்க. அருள் அண்ணன் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அருள் பிரதர் போன தடவை வந்திருக்கும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. மீதியான நேரத்தை அண்ணன் கையில கொடுக்குறேன். கைகளை தட்டி உற்சாகத்தோடு அண்ணனை வெல்கம் பண்ணலாமா? ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். வாலை பிள்ளைங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு யூத் மீட்டிங் வருது ரொம்ப அரிதான ஒரு காரியமாகி போயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் ஷாப்பிங் போவாங்க, மாலுக்கு போவாங்க, இப்படி பல இடத்துக்கு பீச் ஓரங்களில் போய் உக்காந்துட்டு இருப்பாங்க. பிரயோஜனம் இல்லாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு சீஸு, அப்புறம் பீஸா, பர்கரு, பொரிச்ச பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தங்களுடைய உடம்பையும் கெடுத்துக்கிட்டு ஒபிசிட்டி இதனால் வந்து நல்ல உடல் பருமனாகி நல்ல குண்டுன்னு ஆகிட்டு
அப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ஆண்டோட கிருபையால் தேவ சமூகத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையான WMA சபை இந்த குட் சமரன், விசேஷமாகவே நல்ல சமாரனுடைய இந்த சபைக்கு நீங்கள் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவனுடைய காயங்கள்லாம் கட்ட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப காயத்தோடு வந்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் கீலேயாத்தின் பிசின் தைலம் இருக்கிறது. ரொம்ப பாரத்தோடு என்னுடைய எதிர்காலம் என்ன போகுது, அடுத்து நான் காலேஜ் என்ன படிப்பு சேர போகிறேன், எந்த காலேஜில் இடம் கிடைக்க போகுது, என்னுடைய ஃப்யூச்சர் ஆம்பிஷன் என்ன நடக்க போகுதுன்ட்டு ஒரு நிறைய பல திங்கிங்கோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். சி மைனர் கொடுங்கண்ணே. இப்போ தான் ஆரம்பம். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்போ தான் ஆரம்பம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அற்புதங்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. இப்போ தான் ஆரம்பம். இப்போ தான் ஆரம்பம். ஜான்சன் இல்லையா? இல்லையா? ஸ்தோத்திரம். 6-8 மாதிரி வரும். ஹல்லேலூயா. நல்ல காடம் பண்ணுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. ஆமென். வெட்கப்பட்டு தலை கொண்டு நின்னாலும், வாக்குத்தத்தம் தாமதமானாலும், வானம் பூமி ஒழிந்தாலும் வார்த்தை மாறாதே. உன்னில் தொடங்கிய நற்கிரியை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார் அல்லவா? எல்லா கரங்க தட்டி என்னோட தெரிஞ்சவங்க பாட்டு பாடுங்க. வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாலும், வாக்குத்தத்தம் தாமதங்களானாலும், வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாலும், வாக்குத்தத்தம் தாமதங்களானாலும், வானம் பூமி ஒழிந்தாலும் வார்த்தை மாறாதே. உன்னில் துவங்கிய நற்கிரியை நிறைவாய் முடிப்பாரே. வானம் பூமி ஒழிந்தாலும் வார்த்தை மாறாதே. உன்னில் துவங்கிய நற்கிரியை நிறைவாய் முடிப்பாரே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. உன் முயற்சியெல்லாம் தோல்வியா முடிஞ்சிருக்கலாம். நீ இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதிருக்கலாம். அருமையான தங்கச்சி, தம்பி, ஆண்டவர் ஒரு விடியலை, ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். Glory to Jesus. முயற்சியெல்லாம் தோல்வியாக முடிந்தாலும், இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும், முயற்சியெல்லாம் தோல்வியாக முடிந்தாலும், இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும், காலை வந்ததால் சந்தோஷம் உம்மை நிரப்பியதே. கனவுகள் எல்லாம் நிறைவேற்றி இயேசு மகிழ செய்வாரே. காலை வந்ததால் சந்தோஷம்
சந்தோஷம் உம்மை நிரப்பியதே. கனவுகள் எல்லாம் நிறைவேற்றி இயேசு மகிழ செய்வாரே. இப்பத்தான் ஆரம்பமே, கையத்தடி, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. ஆண்டவர் ஆடல் பாடல் ஒரு கொண்டாட்டத்தை உண்டு பண்ண போகிறார். ஆர் யூ ரெடி? செலிப்ரேட். ஆமென். உங்க வீட்டில் ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு கொண்டாட்டத்தை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. அதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா? ஓ, புது கிருபை இறங்குதே, புது வெள்ளத்தால் மூடுதே, புது வழிகள் திறக்குதே, என் நேரம் வந்ததே. புது கிருபை இறங்குதே, புது வெள்ளத்தால் மூடுதே, புது வழிகள் திறக்குதே, என் நேரம் வந்ததே. புது கிருபை இறங்குதே, புது வெள்ளத்தால் மூடுதே, புது வழிகள் திறக்குதே, என் நேரம் வந்ததே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும் நிறைவேறும் காலம் வந்து விட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. நிறைவேறும் காலம் வந்து விட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாலிப பிள்ளைங்க வைக்கப்படுறீங்க அல்லேலூயா சொல்றதுக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒரு விஷயம் கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு விஷயம் கர்த்தர் தம்முடைய ஆண்டவரே வாலிப செல்வங்களோடு கர்த்தர் நீர் பேசுவீராக. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து எங்களை நடத்த வேண்டிய பாதையிலே நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீரா இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் தீமோத்தேயுவை அப்போஸ்தலனாகிய பவுல் உத்தம குமாரனே அப்படின்ட்டு அழைச்சிருப்பார். அதே மாதிரி தீத்துவை அப்போஸ்தலனாகிய பவுல் உத்தம குமாரனே என்று அழைச்சிருப்பார். யோசேப்பை ஆண்டவர் கணிதரும் என்னவா இருக்கிறான்? கொடியை போல இருக்கு. கணிதரும் கத்தருக்கு கொண்டதாக செடியாய் கொடியாய் சுவரின் மேல் படருகிறான் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதை பார்த்து எனக்கு மிகவும் பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவைகளை செய்வான் என்று அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தானியேலை பார்த்து ஆண்டவர் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவங்கெல்லாம் அந்த வாலிப நாட்களில் ஆண்டவர் இவங்களை சொன்ன அருமையான ஒரு நல்ல சாட்சி உள்ள வார்த்தைகள், ஒரு ஆணித்தரமான வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. காது கேட்கலையா? ஆமென். ஹல்லேலூயா.
இவ்வளோ சத்தமாக இவ்வளோ ஸ்பீக்கரில் நான் பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமுள்ளதாக. சரி, ஒரு காரியத்தை இப்போது ஆண்டவர் சமூகத்தில் தியானிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 1 Timothy chapter 4 verse 11. Praise the Lord. இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. 11 வாசிங்க. உன் இளமையை குறித்து வாசிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் இருங்க. நிறுத்தி வாசிப்போம். முதல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. நம்முடைய அந்த யங் ஏஜ், அந்த வாலிப வயதை குறித்து யாரும் நம்மளை சீப்ப இது என்ன வாழ்க்கை வாழுது, இது என்ன ஜீவியம் ஜீவிக்குது, இது ஒரு சர்ச்சுக்கு போதான், இது லைஃபே சரியில்லை, இது கேரக்டரே சரியில்லைன்ட்டு நம்மளை யாரும் அசட்டையாக பேசக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு அழகாக எழுதுகிறான். உன் இளமை குறித்து ஒருவரை உன்னை என்ன பண்ணக்கூடாதுன்னா அசட்டை பண்ணக்கூடாது. அதை உன் செய்கை, உன்னுடைய ஆக்ஷன், உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தை குறித்து எப்படி ஜனங்க சொல்லணும்னா, இது ஆண்டவருடைய பிள்ளை, நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், பிரதிபலிக்கணும். அசட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஆண்டவர் வார்த்தை, த வேர்டு, இல்லாவிட்டால் ஸ்பீச், இல்லாவிட்டால் டாக்கிங். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாழை பிள்ளைங்க பேச்சு ஆரம்பித்தா எங்கேந்தான் அரட்டை வருமோ தெரியாது. அவங்கள மாதிரி லூட்டி அடிப்பாங்க பாருங்கள், செம்ம லூட்டி அடிப்பாங்க. நான் வாலிபனாக இருக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும். எப்படிரா இப்படி பேசுகிற, எப்படிரா இப்படி அரட்டை அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக அதெல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாலிப பிள்ளைங்களுக்கு அது ஒரு பெரிய என்டர்டைன். லூட்டி அடிக்கிறது, மணிக்கணக்கில் உட்காந்து டபுள் மீனிங்கில் பேசுறது, அவங்க பேசுகிறத பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னைக்கு இருக்கிற அந்த வாலிப சமுதாயத்தை அன்னைக்கே ஆண்டவர் அவருக்கு நல்ல வெளிப்படுத்தல் கொடுத்ததுனால வார்த்தையில் பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில வேளையில் சில ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க காலேஜில் பழகும் போது இவங்க எதையாவது உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, கூட படிக்கிற பிள்ளைங்கள கூட எதையாவது சொல்லிவிடுவாங்க. இவங்க ஆர்வ கோளாறில் பேசின அந்த வார்த்தையை அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வாட்ஸ்அப்பில் ஏற்றி வச்சுப்பாங்க. அதை வச்சு எத்தனையோ பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணி அவங்க நேச்சரையே ஸ்பாயில் பண்ண ஆட்கள்லாம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. அதனால் வார்த்தையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. அதனால தான் தாவீது சொல்லும் போது சொல்லுவான், சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில், என் கன்மலையும் என் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. நீதிமொழிகளில் சாலமன் சொல்லும் போது சொல்லுவார், அதிகம் பேசாத இருந்தால் மூடனும் ஞானி எனப்படுவான். லூஸ் டாக்கிங். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பொம்பளை பிள்ளைங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆம்பளை பிள்ளைகளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு இந்த வீட்டில் அன்பு தம்பி தீமோத்தேயுவை பார்க்கும்போது ரொம்ப பேசவே மாட்டார். ஐயா என்ன வேணும்,
அவர்கிட்ட வார்த்தை வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவருக்கு தேவையானது மட்டும்தான் பேசுவார். நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவார். இல்லைன்னா அவர் சிரிச்சிருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. அப்போது ஒரு தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், முதல்ல ஒரு வாலிப பிள்ளைகள் இந்த வலன்னு பேசனாவே என்ன ஆகிடும் தெரியுமா? சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ரொம்ப நேரம் பேசி பாருங்க, ஒரு ஆண்டோடைய பிள்ளைங்க முதல்ல தேவ பிரசன்னத்தை இழந்துருவாங்க. அனாவசியமான unnecessary டாக்கிங்ஸ். அதனால தான் இங்கே பவுல் எச்சரிக்கும் போது வார்த்தை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தையை குறித்து எச்சரிக்கையாக இருக்குன்றதுக்காக அல்லேலூயாவை போட மாட்டேன்றீங்களா? ஆமாம், அல்லேலூயா. கர்த்தர் தேவனோடு பேசுக வேண்டும். தேவனோடு நம்முடைய நேரங்களை அதிகமாக செலவிட வேண்டும். ஒரு தானியேல், ஒரு யோசேப்பு, ஒரு எஸ்தர், ஒரு வாலிப மகளாக இருந்த ஒரு மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து உட்கார்ந்து நல்ல பங்கு பெற்றுக்கொண்டாங்க. அவங்கெல்லாம் அவங்க மனுஷனோடு பேசுவதை அதிகமாக பார்க்கலாம், தேவனோடு அதிகமாக நேரங்களை செலவிட்டார்கள். அடுத்ததாக உன் வார்த்தையிலையும் அடுத்த லைன் வாசிங்க. அது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். நடத்தை, நம்முடைய நடத்தை. ரெண்டாவது நடத்தை. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, பெண் பிள்ளைங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடக்கிறாங்க, ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாவனை பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். உலகத்தார் ஷால் போடாமல் போகலாம், மேலே துப்பட்டா, அது என்ன அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா போகலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்களா? ஸ்தோத்திரம். அந்த சுடி ஒன்று போட்டுக்கிட்டு, ஒரு ஷார்ட் சுடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்றதாக ஷால் இல்லாமே போகிறது. நம்முடைய சரீரத்தை தேவ ஆலயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஆலயத்தை ஒரு மனுஷன் கெடுப்பானால் அவனை தேவனே என்ன பண்ணுவாராம்? கெடுப்பா. ஆமென், அல்லேலூயா. வாலை பிள்ளைங்க தோத்துறோம். நீங்கள் நல்ல பிள்ளைங்க, அது நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க, நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேண்ட்டு போட்டால், முட்டி போட்டால் பேண்ட்டெல்லாம் கீழே வந்துடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி பேண்ட்டு தான் இன்றைக்கி ஜனங்க விரும்புகிறாங்க. ஷர்ட் போட்டால் ஜாக்கெட் மாதிரி போடுறாங்க, ப்ளவுஸ் மாதிரி. இப்படி கையை தூக்குனா உள்ளே இருக்கிற உள்ளாடை கவர்மெண்ட்ஸ் எல்லாம் அது காட்டி கொடுத்துடுது. ஆமென், நல்ல சொல்லுங்கள். அடுத்து ஹேர் கட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா இப்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ஸ்தோத்திரம், மேலே பூதொட்டி மாதிரி, இல்லைன்னா கத்திர சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வழிச்சிட்டு ஏதோ ஒரு சினிமா ஆக்டர் பண்ணுறான்றதுக்காக இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளைங்களும் அப்படி தான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற வாலிப ஊழியக்காரங்களும் அப்படி தான் மாறுறாங்க. கேட்டால் இது மாடல் வேர்ல்டில் இருக்கிறோம், இப்படி தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? கர்த்தர் சொல்லும், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் ஒருவன் அன்பு கூறுவானால் அவனிடத்தில் தேவன் அன்பு கூற முடியாது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்னதாக அப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு செருப்பு, ஒய்யாரமாக நடக்கிற உயரமான செருப்பு தான் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க போடணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ தான் கீழே விழுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஹை ஹீல்ஸ் போட்டு ஸ்கிட்டாகி விழுந்தால் தான் கேட் வாக் பண்ணலாம், ரேட் வாக் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்கிறாரு, சீயோன் குமாரத்திகள் அன்றைக்கு கொலுசு போட்டாங்களாம். கொலுசு கூட வேதத்தில் எழுதியிருக்கிறது. வாசிங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 3:16.
கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் ம் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். ம் நீங்களே இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். அண்ணே 3:16 நீங்க எங்க திராட்சை தோட்டத்துக்கு நேரம் ஆயிட்டுன்னு போட்டீங்க? 3:16 ஆமா. 16. ஆ பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, ம் சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து. பாருங்களேன், சியோன் குமார்த்திகள் எப்படி இருப்பாங்களாம்? அகந்தையா இருந்தாங்களாம். அகந்தையா இருந்து கழுத்தை நெறித்து நடந்து, கழுத்தை நெருக்கி நடந்து, கண்களால் மருட்டி பார்த்து, கண்ணிலேயே பேசுவாங்க சார், கண்ணிலேயே சிக்னல் கொடுப்பாங்க. அங்க வந்துடுறியா, இங்க வந்துடுறியா, அங்க போலாமா, இங்க போலாமா. ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஆன்லைன்லாம் இல்லைல்ல, அன்னைக்கு வாட்ஸ்அப் கிடையாது, அன்றைக்கி டியூட்டர் கிடையாது, அன்றைக்கி இன்ஸ்டாகிராம் கிடையாது. அதனால் இவங்க கண்ணு தான் எல்லா சிக்னலும் பண்ணிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள், ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவங்க கண்களால் மருட்டி ஒய்யாரமாய் நடந்து, இது உயரமாக நடக்கிறதா, ஒய்யாரமாக நடந்து தங்கள் கால்களிலே சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். பெரிய பெரிய கொலுசு போட்டிருப்பாங்களாம். ஜெல் ஜெல் ஜெல். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெல் ஜெல். கால்களிலே சிலம்பு சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க உயரமா ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை விரும்பலை. அகஸ்டின் ஜெபகுமாரன் பேசும்போது ஒரு மெசேஜில் சொல்லியிருப்பார், கொலுசு போட்டுக்கிட்டு ஜெல் ஜெல் நடக்கும்போது, வா வா கிட்ட வா அப்படின்னு ஜல் சல் சல்லுன்னா கிட்ட வான்ட்டு என்ன பண்ணுறான், அந்த கொலுசு கூப்பிடுதான். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் யாரும் அப்படி இருக்க மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நடத்தை ட்ரெஸ்ஸில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெரிய பெரிய கொம்பெல்லாம் தலையில் ஏறிட்டு இருக்கு தெரியுமா? இன்னைக்கு கம்பு என்னன்னு கேட்டால் கிளிப்பு 200 ரூபா 300 ரூபா. அப்படியே தலையில் கையை வச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக கிளிப்பு தான் தெரியுது, தலையா இல்லை ஃபுல்லாக கிளிப்பானே தெரியல. ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கேரக்டர்ஸ், நம்முடைய சுபாவம். இன்றைக்கி நிறைய வாழை பிள்ளைங்க அப்பா அம்மாவோடு பேசுகிறத காட்டிலும் நிறைய ஃபோன் எடுத்துக்கிட்டு ரூமில் போயிடுறாங்க. ரூமில் போயிட்டு இவங்க என்ன பேசுவாங்கன்னே தெரியும். நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, நான் உங்களை சொல்லவே இல்லை, நீங்களாம் தங்க கொடங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தா நம்ம கதையெல்லாம் எடுத்து வெளியே போடுறாருன்ற மாதிரிலாம் இருக்குது. ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு சைலண்ட்டாக ரூமில் போயிடுது. ரூமில் இவங்க இருக்கிறாங்களா, மூச்சு வருதா மூச்சு வரலையானே தெரியாது. அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா, வாழ்க்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சு போச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றதாக. சில வேளையில் யாருக்கோ போக வேண்டிய மிஸ்டு கால் யாருக்காவது இவங்களுக்காவது வந்துருக்கும், அவ்வளோதான். அந்த காலில் போய் மாட்டுவாங்க பாருங்கள், இவங்க சொந்த காலே இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுக்கப்புறம் என்ன, இவங்க காலே பாவம் எங்கேயுமே தரையில் நிற்கவே நிற்காது. ரொம்ப ஜாக்கிரதையாக. நீ பிசாசு நிறைய ஆன்லைன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், எத்தனையோ பிள்ளைடைய வாழ்க்கை சூறையாடப்படுகிறது. எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு வேடிக்கை பொருளாகப்படுகிறது. எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இழந்து, கற்பை இழந்து மிக பரிதாபத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஃபோன் தேவைதான், வாட்ஸ்அப் தேவைதான், ஃபேஸ்புக் தேவைதான். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். கர்த்தருக்கு கையாள வேண்டிய முறை இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைங்க எச்சரிக்கையாக இருக்கணும். இதனாலேயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக அநேகருடைய நடத்தை கெட்டு போகுது. இன்னைக்கு கெட்டு குட்டிச்சவராக போகுது. ஆம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையும் சரி, பெண் பிள்ளைங்க வாழ்க்கையும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக அவங்க பேக்ரவுண்டெல்லாம் விசாரிக்கிறதே கிடையாது. அதான் லவ் இஸ் எ பிளைண்டு.
குருட்டுத்தனமாக போய் விழுந்து அப்புறம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஐயோ நான் இப்படி ஸ்தோத்திரம் கொஞ்சம் குறை எல்லாத்திலும் நான் என்ன ஆயிட்டேன், ரொம்ப மோசமாயிட்டேனே அண்டு வேதனையில் வெந்து நொந்து கஷ்டப்படுறது. உன் வார்த்தையில் முதல்ல எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றதாக உன் நடத்தையில் எச்சரிக்கையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தார் பண்ணுற மாதிரியே நம்மளும் நாடா வச்ச அங்கங்கே நாடா வச்சுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்க நாடா வைப்பாங்க, நாடா இல்லாமல் கூட இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக அவங்க எதை வேணாலும் பண்ணிப்பாங்க. நம்மளும் அங்கங்கே நாடா வச்சுக்கின்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக நாடா வச்சுன்னு போகும்போது ரோட்டில் போகிறோம் இங்கே வாடான்னு என்ன பண்ணுவான், நாடா பிடிச்சி இழுப்பான். ரொம்ப எச்சரிக்கை. ட்ரெஸ்ஸு கூட நம்மளது எப்படி இருக்கு தெரியுமா இருக்கணும், ரொம்ப கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அதனால தான் உலகத்தானே சொன்னால் ஆள் பாதி ஆடை பாதி. ஸ்தோத்திரம். நீ யாரை பார்த்தாலும் பார்த்தா ப்ளவுஸில் நாடா, ஸ்தோத்திர சுடிதாரில் நாடா, எங்கே பார்த்தாலும் நாடா பிடிச்சி இழுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது நாடா. இங்கே வாடா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ ட்ரெஸ்ஸிங்ஸ், நம்முடைய வார்த்தை, நம்முடைய ஃபோன் காரியங்கள், லேப்டாப் யூஸ் பண்ணுற காரியங்கள் ரகசியமாக ரொம்ப திறமையாக நான் பாவம் செய்கிறேன் பாரு, என்னை யாருமே கண்டுபிடிக்க முடியாது, என் காரியத்தை யாருமே கண்டுபிடிக்க முடியாது நம்ம நினைக்கலாம். ஆனால் உன் அந்தரங்கத்தை பார்க்குற ஆண்டவர் வெளியரங்கமாக உனக்கு பதில் தருவார். ஒரு நாளைக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் வெளியே ஆண்டவரே வேடிக்கை பொருளாக ஆக்கிடுவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து மூன்றாவது காரியம், ஃபஸ்ட்டு வார்த்தை, ரெண்டாவது நடத்தை, மூன்றாவது அன்பிலும். அன்பு. அன்பு அன்பு இங்கிலீஷில் அன்பு, விரும்புறது, நேசிக்கிறது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வார்த்தை தான் லவ். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காட்ஸ் லவ், டிவைன்ஸ் லவ், தெய்வீக அன்பாக இருக்கணும் நமக்கு. நம்முடைய அன்பு மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும், இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும், இயேசுவை காட்ட வேண்டும். இதுதான் நம்முடைய அன்பா தவிர இச்சையின் அன்பாக இருக்கக்கூடாது. கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. வாசிங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். போதும். கிறிஸ்துவுடையவங்க எப்படி இருக்கணும்னா ஆசை, இச்சை, மாம்சம், இதை மூணுத்தையும் என்ன பண்ணோம், சிலுவையில் அறை. வாலிபத்தில் இதை அறையவே முடியாது, இது அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வருவாரானால் இதெல்லாம் கர்த்தர் கண்ட்ரோல் பண்ண கிருபை தருவார். பிரைஸ் தி லார்ட். அப்போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோன்னா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ அன்பு கூட எப்படி இருக்கணும்னா நம்ம அன்பு தெய்வீக அன்பாக இருக்கணும். இச்சையை தூண்டுகிற அன்பாக இருக்கக்கூடாது, உணர்வுகளை தூண்டுகிற ஒரு அன்பாக இருக்கக்கூடாது. நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்னா ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு அன்பாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு உண்டாதாக அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அதை சகலத்தையும் நம்பணும், ஆராய்ந்து பார்த்து நம்பணும். சிலர் யாராவது அன்பாக பேசினா அந்த அன்பில் விழுந்துருவாங்க. அப்புறம் போய் ஐயோ இவங்க அன்பாக பேசினான்ட்டு உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. நிறைய மாயமான அன்பு இன்றைக்கி உலகத்தில் தெரியுது. கிறிஸ்துவங்க வாழை பிள்ளைங்க கூட நிறைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக மாயமான அன்பை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. மாயமான அன்பை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிற பெண் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது கிறிஸ்துவின் அன்பா அல்லது தெய்வீக அன்பா அல்லது உலக அன்பா அல்லது ஸ்தோத்திரம் இச்சையை தூண்டுகிற அன்பா, தற்காலிகத்துக்கு நம்மை பயன்படுத்தி விட்டு தூக்கி எரிந்து போகிற அன்பா அப்படின்ட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம தான் என்ன பண்ணோம், நிதானிக்கணும்.
நிதானிக்கணும். ரொம்ப எமோஷ்னலாக போயிட்டு அந்த அன்பில் விழுந்துடக்கூடாது. ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக. ஏன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ஸ். அதான் சொல்லுவாங்க, பாம்புலே சிறந்த பாம்பு எந்த பாம்புனா வாலி பாம்பு தான். ஆமென், அல்லேலூயா. ஜென்ட்டு பாம்பு கூட அவ்வளோ பவர் கிடையாது, க்ரீன் பாம்பு கூட அவ்வளோ பவர் கிடையாது. ஆனால் வாலி பாம்பு இருக்குது பற்றியா, அது பயங்கரமான பாம்பு. ஆமென். அது போட்டால் எல்லாத்தையும் செதற பண்ணிடும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணிலே சிறந்த வெடி எதுன்னு கேட்டிங்கன்னா கன்னி வெடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் ரொம்ப இந்த கன்னி வெடியில் மாட்டாதபடி வாலிபாமும் சரியாக இருக்கணும், கன்னி வெடியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக சரியான பாதையில் இருக்கணும். உங்கள் அன்பு தேவனை சார்ந்திருக்கணும். நீங்களும் தேவ அன்பில் நிறைந்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எஸ்தர் தேவ அன்பில் நிறைந்திருந்தனால தான் தன்னுடைய குலத்துக்காக தேவ திறப்பில் நின்னா. நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய தியானம், நம்முடைய ஒவ்வொரு ஸ்டடீஸ் காரியங்கள் எல்லாமே கர்த்தரை சார்ந்து இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்து அன்புக்கு அடுத்து என்ன சொல்லுங்க? ஆவியிலும். ஆவி. நம்முடைய ஆவி இன்னைக்கு நிறைய வஞ்சக ஆவி இன்னைக்கு செயல்படுகிறது. ரொம்ப வஞ்சக ஆவிகள். அந்த வஞ்சக ஆவி என்னதென்று, பரிசுத்த ஆவி என்னதென்று நாம் ரொம்ப என்ன பண்ணோம், கேர்ஃபுல்லாக இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அழகாக ஒரு வசனம் சொல்லப்படும். 25ஆம் வசனமாக வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 24, 25. ம் 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 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் போதும். ஆமாம் போதும். அதாவது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். நான் நல்ல சர்ச்சுக்கு போகிறேன், நல்ல பைபிள் வாசிக்கிறேன், நல்ல ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருந்தோமானால் கர்த்தருக்கு சொல்லும், கூடுமானால் என்ன ஆவாங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, வஞ்சக ஆவிகள் இன்னைக்கு உலாத்துது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வஞ்சக ஆவிகள் இன்னைக்கு யாரை எப்படி ஏமாத்தின, எவனை விழுங்கலாம்னு பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறது. அதனால் ரொம்ப உங்கள் ஆவி சரியாக இருந்தால் அந்த வஞ்சக ஆவியை ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ரிசர்ச் பண்ணி இது என்ன ஆவி என்பதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனால் உங்கள் ஆவியை குறித்து நீங்கள் தான் என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி ஏமாத்துக்கிற ஆவி நிறைய சுற்றுது. ஏமாந்து விடாதீர்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வாழை பிள்ளைங்க. அடுத்து ஆவி. அப்புறம் விசுவாசமா? விசுவாசம். என்னது? விசுவாசத்திலும். விசுவாசம். விசுவாசம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, இந்த பெண் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கிறிஸ்தவங்களாக இருக்கும். காலேஜில் கொஞ்சம் பந்தா பண்ணி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சீன்லாம் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடனே மயங்கிடும். மயங்கி என்ன தெரியுமா சொல்லும், அவர் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் நான் அவரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துடுவேன்ட்டு ரொம்ப விசுவாசம். அப்போ தான் ரொம்ப விசுவாசமாக இருக்கும், நிறைய விசுவாசம். அப்புறம் இது போயிட்டு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அந்நியனத்தோடு பிணைக்கப்பட்டு அவிசுவாசியோட இது கலந்துக்கிட்டு இது அங்கே டான்ஸ் ஆடின்னு இருக்கோம். என்னம்மா இப்படி விசுவாசமாக இருந்தால் இப்படி போயிட்டேன்னு கேட்டால், அப்படி தான் நினச்சி அவரை கையை பிடிச்சேன், இப்போ அவர் கையை பிடிச்சி என்னை கூட்டின்னு போயிட்டாராங்க. அப்படி தான் நினச்சி அவளை நான் கையை பிடிச்சேன், அவள் என்ன பண்ணிட்டா இப்போ சினிமா தேட்டர் எட்டுன்னு போய் என்னை உட்கார வச்சிட்டா. ஆமென், அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். விசுவாசிங்க அவிசுவாசிகளோடோ அல்லது ஸ்தோத்திரம் அந்நிய நுகத்தோடோ பிணைக்கப்படாதபடி வாழை பிள்ளைங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீரவாசனெல்லாம் பேசக்கூடாது, சென்டிமெண்ட்டாக பேசுவாங்க சிலர். அட எனக்கு நல்ல பைபிள் தெரியும், எனக்கு நல்ல ஜெபம் இருக்குது,
நான் அவரை கொண்டு வந்துடுவேன். இன்றைக்கி இந்த வாலிப நாட்களில் நிறைய பிள்ளைங்க இப்படி போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் இவங்களும் சர்ச்சுக்கு போக முடியாமல், இவங்களும் விசுவாசமாக இருக்க முடியாமல், ஸ்தோத்திரம், போய் லவ்வில் மாட்டுறாங்க பாருங்கள். லவ்வில் மாட்டி சிக்கி சின்ன பண்ணமாகி சில்லி சிக்கன் மாதிரி ஆயிடுறாங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் உங்களை சொல்லலை, இன்றைக்கி நடக்கிற காரியத்தை சமுதாயத்தில் இன்றைக்கி இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. பிசாசு இன்றைக்கி இப்படியெல்லாம் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அதனால் வஞ்சக ஆவிக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். கையில் இருக்கிற செல்ஃபோனே போதும். இன்றைக்கி கையில் இருக்கிற செல்ஃபோனே இன்றைக்கி நிறைய பேரை வஞ்சித்து பிசாசு என்ன பண்ணுறான் தெரியுமா? அழகாக வெளியில் உலகத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு கண்ணின் காட்சிகளிலே நட, ஜாலியாக இருக்க வேண்டிய வயசு, ஜாலியாக இரு. அப்புறம் எல்லாம் காலியாக போயிடும் வாழ்க்கை. அப்புறம்தான் ஐயோ எங்கே நிற்கிறேன்னே தெரியலேன்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா? பரிதாப நிலைமைக்கு தள்ளப்படும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கோபமாக இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். நாடா இப்படி பேசிட்டாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை உயர்த்துவேன், நீ நல்ல பெரிய மேயராக, நீ நல்ல டாப்பில் போயிடுவ, நீ டாக்டர் ஆகுன்ட்டு சொல்லுவார்னு பார்த்தா நம்மளை போட்டு கொத்து பராட்டா மாதிரி இந்த மாதிரி பேசி விட்டாரு. கண்டிப்பாக ஆவீங்க. ஆனால் இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாகுங்க. கடைசி முடிச்சிடுவோம். கடைசி விசுவாசத்துலையும் விசுவாசிகளுக்கு நீ எப்படி இருக்கணும்? ரோல் மாடலாக இருக்கணும். மாதிரி, ரோல் மாடல். நம்மளை பார்த்தாவே அடுத்தவங்க ஆண்டவருக்குள்ளே வந்துடணும். இந்த பிள்ளை எந்த சபைக்கு போகுது? எங்கள் சர்ச்சில் ஒரு பையன் இருந்தான், கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அவன் பேர் ரெஜின்சன். அவன் கேரக்டர் வாலிப நாட்களில் எல்லாரும் அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு கீவில் வந்தாங்க. ஐயோ இந்த தம்பியா, இந்த தம்பி ரொம்ப பர்ஃபெக்டான தம்பி, இந்த தம்பி ரொம்ப ஒழுக்கம் உள்ள தம்பி, இந்த தம்பி ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச, ஐயோ இந்த பிள்ளைக்கு என் பொண்ணை கொடுக்காம போயிட்டேனே அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் சோதா அவனுடைய கேரக்டர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சபையில் அதே அழகாக வருவான். அவங்க மனைவியோட ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, அழகாக வந்து சபையில் அவன் தான் நல்ல பைபிள் வாசிப்பான். அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் அந்த டங்கு மிஸ் ஆகும், சில வேர்ட்ஸ் எல்லாம் வராது. ஆனால் அவன் அழகாக பைபிளை அவ்வளோ தெளிவாக எங்கள் பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது அவன் தான் பைபிள் வாசிப்பான். ஒரு ஆம்பளை பிள்ளை. கர்த்தர் அநேகர் அவன் மேலே கண் வைத்து என்ன சொன்னாங்க, ஐயோ இந்த பிள்ளை எங்களுக்கு மருமகனாக கிடைக்காம போயிட்டான்னுட்டு அவ்வளோ அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. அப்படி தான் விசுவாசிகளுக்கு வாலிப பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா மாதிரியாக இருக்கணும். பெற்றோரை மதிக்கணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அடுத்து தன்னை உண்டாக்கின தெய்வத்துக்கு கீழ்ப்படியணும். பெற்றோரை இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க மதிக்கிறதும் கிடையாது, அலட்சியம் பண்ணுறது, அவங்கள அசட்டை பண்ணுறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு கொடுத்த பெற்றோர்களை நீ அசட்டை பண்ணுவாயானால் ஆண்டவர் உன்னை அசட்டை பண்ணுவார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை நம்முடைய இளமை குறித்து ஒருவரும் அசட்டை, ஏன்னா பாவம் செய்யக்கூடிய ஒரு வயசு அதுதான். உன் இளம் வயதை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உன் இளம் வயதில் ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தணும். எல்லாவற்றிலும் சிறந்தவைகளாக இருப்பானால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு சிறந்ததை நான் தருவேன், நீ சிறப்பாக இருப்பாய், கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பார். தலையெழுத்தாத்து கண்களை முடியும். ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் பிரைஸ் தி லார்ட் ஆராய்ந்து பார்த்து, கர்த்தாவே உமக்கு பிரியமானது செய்ய நீர் எனக்கு கற்றுத்தாருமப்பா, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக என்று 143 சங்கீதம் 10 தேவனை தேடணும். அதிகாலையில் தேவனை தேடணும். இன்றைக்கி நிறைய வாழை பிள்ளைங்க ஜெபம்லாம் சரியான முறையில் இல்லை. இன்றைக்கி எல்லாமே ரொம்ப அவசர உலகத்தில் மாடல் வேர்ல்டில் போகிறாங்க. ஜெபம்லாம் ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வராங்க. இல்லை, உன் வாலிப நாட்களில் உன் ஜெபத்துக்கு எவ்வளோ நேரம் செலவிடுகிற, வேதத்துக்கு எவ்வளோ நேரம் செலவிடுகிற, அபிஷேகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாயோ, உன் வாழ்க்கை கர்த்தர் அலங்காரமான கிரீடமாய் ராஜ முடியுமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு யோசேப்பை அப்படி தான் உயர்த்தினார், ஒரு எஸ்தர் அப்படி தான் உயர்த்தினார், ஒரு தாவீதை அப்படி தான் உயர்த்தினார், ஒரு தானியேலை உயர்த்தினார், ஒரு கிதியோனை உயர்த்தினார்,
உயர்த்தினார், கர்த்தர் ஒரு தீமோத்தேயை உயர்த்தினார், ஒரு தீத்து உயர்த்தினார். இன்றைக்கு உன்னை உயர்த்த வேண்டுமானால் உன் இளமை குறித்து ஒருவனு உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையார். ஒருவேளை இன்னைக்கு நீ வருத்தத்தோடு வந்திருக்கலாம், மனசஞ்சலத்து எனக்கு எப்போது விடுதலை கிடைக்கும், சில விஷயங்களை என்னால் வெளியில் சொல்ல முடியலேன்ட்டு ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு நீ ஒப்புக்கொடுவோம் இருதயத்தை. கர்த்தரோ உன் இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறவர். அவரோடு நீ ஒப்புரவாவு, அவருடைய சமூகத்துக்கு நீ கடந்து வா, அவருடைய சமூகத்தை நீ கிட்டி சேர். கர்த்தர் உன்னை எல்லா தீமையிலிருந்தும், எல்லா பாவத்திலிருந்தும், எல்லா சாபத்திலிருந்தும் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை விடுவிக்கும்படியாகவே இன்றைக்கு ஒரு அறைகோல் இடுகிறார். நீ கடந்து வருவாயா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you. என் இருதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை யாருக்கு புரியும்ட்டு ஒருவேளை இன்றைக்கு சி மைனர் கொடுமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறாயா? கர்த்தர் சொல்றாரு, ஆமென், ஹல்லேலூயா. Thank you Jesus. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ, சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ, உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ, ஒன்று சேருமோ. என் இதயம் யாருக்கு தெரியும், ஆமென், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். நெஞ்சின் நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள், பாரங்கள் அஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே, நெஞ்சம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். இன்னைக்கு ஒருவேளை அந்த வாலிப நாட்களை தவிர்ப்போடு நீ கடந்து வந்திருக்கலாம். என் இதயத்தை யார் இடத்துல நான் சொல்லுவேன்? ஆண்டவர் சொல்றா, உன் இருதயத்தின் ஆழத்தை பார்க்குற ஆண்டவர் உனக்கு தகப்பனாய், உனக்கு ஒரு நண்பனாய், உனக்கு ஒரு சகோதரனாய், உனக்கு எல்லா விதத்திலேயே எல்லா விதமாக இருந்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தேற்றுவேன். உன்னை உண்டாக்கின ஆண்டவர் உனக்கு ஒரு துணையை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? உனக்கு ஆண்டவர் நல்ல கணவனை கொடுக்க மாட்டாரா? உனக்கு நல்ல மனைவியை கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? உன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா?
வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவரை நீ நம்பி வந்திருக்கிறாயே, நீ அவசரப்படாத. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஆண்டவர் சமூகத்தில் உன்னை தாழ்த்து. எல்லா மேட்டுமைக்கும் ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்தி எல்லா மேட்டுமையிலிருந்து வெளியே வா. கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். ஆகையால் ஏற்ற காலத்தில் அவரை உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருங்கள். கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தி உன்னத ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். God bless you. கர்த்தர் நல்ல வார்த்தைகளை நம்மோடு பேசினார். 5 நிமிஷம் முடிக்க போகிறோம். ஏசாயா 48:17 வாசிங்க. ஏசாயா 48:17 ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சிட. ரூத் அக்கா ஜோம்னி முடிப்பாங்க. நீங்கள் வாசிக்கிறதுக்கு முன்னால் ஐயாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க சகோதரன், வாசிங்கம்மா, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதே பிரயோஜனமாயிருக்கிறதே நமக்கு போதிப்பார். நீ பிசாசு பிரயோஜனம் இல்லாததை சொல்லிடுவான். ஏதேன் தோட்டத்தில் நுழைஞ்சி பிரயோஜனம் இல்லாததை, அவங்களுக்கு தீமைக்கு ஏதோன்னு சொல்லி அதை நம்பி ஆதாம் ஏவாள் கெட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு நம்ம கெட்டு போகிறதுக்காக பிசாசு பிரயோஜனம் இல்லாததை போதிப்பான். கர்த்தர் என்ன சொல்றாரு? பிரயோஜனமாயிருக்கிறது உனக்கு போதித்து. இந்த ராத்திரி வேளை அருமையான ஐயா இன்றைக்கு நம்ம மத்தியில் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் தெளிவாக அவங்க வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சுது. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தை ஐயாவுடைய வாயிலிருந்து வந்துச்சுது. ஆண்டவர் பிரயோஜனமாக இருக்கிறத நமக்கு போதிச்சிருக்க. கேட்ட வார்த்தையை அப்படியே பிடிச்சு கொள்ளுங்க. உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை ஆண்டவரை மாத்திரம் எனக்கு வேற எதுவும் எதிர்காலத்தை குறித்து எனக்கு அப்படி இப்படி ஒன்று அது அவர் நினைக்கட்டும். நம்ம எதிர்காலத்தை குறித்து நம்ம நினைக்கிறதுனால தான் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. நம்ம அவரே நினைச்சா அவர் நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் அவர் நினைப்பார். அநேக வேலை எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், நல்ல ஒரு குடும்பம் வேணும், நல்ல அப்படி ஒரு ஆள் வேணும், இப்படி ஆள் வேணும். கடைசியில் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் ஆண்டவரே நினச்சிக்கிட்டு இருங்க. அவர் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு வேண்டிய நன்மையான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பா. இப்போ ரூத் அக்கா ஜெர்மனி இந்த வாரம் 3வது 6ல் ஒரு செய்தி கொடுத்தாங்க. ஐயாவே சொன்னாங்க, என்னையா சிங்கம் கர்ச்சிக்குது, அருமையாக செய்தி கொடுத்தாங்களே. எபிரேயர் 10 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு. இப்போ ரூத் அக்கா ஜெர்மனி. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாக உங்களை அர்ப்பணிக்கலாம். இது ஒரு அர்ப்பணிக்கிற ஜெபமாக இது காணப்படட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய அன்பு மாத்திரம் எங்களுக்கு போதும், உலக சிநேகம் வேண்டாம் ஆண்டவரே. அப்போ உம்முடைய அன்பு தான் உண்மையான அன்பு. எங்களுக்காக ஜீவனை கொடுத்து அன்பை பார்க்கலாம் பெரிய அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஜீவனை கொடுத்து உம்முடைய அன்பை நீர் நிரூபித்திருக்கிறீர். அந்த அன்பிற்கு நான் இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கலாமா? ஒரே ஒரு 2 லைனை மட்டும் நம்ம பாடி, யார் வேண்டும் நாதா நீர் அல்லவோ என்று பாடி முடிக்க போகிறோம். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, இது வேண்டும் நாதா உமன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, இது வேண்டும் நாதா உமன்பல்லவோ. பாழாகும் லோகம் வேண்டாமையா, பாழாகும் லோகம் வேண்டாமையா. வீணான ஆசை வெறுத்தேனையா, வீணான ஆசை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, இது வேண்டும் நாதா உமன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா
அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அந்த நேரத்திலே கூட தகப்பனே நாங்கள் வாலிபர்களாக உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே கிறிஸ்துவினுடைய அன்பிற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் விசேஷமாய் நீர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர். அன்றைக்கு ஆண்டவரே அன்பின் சீஷன் யோவானுக்கு ஆண்டவரே நீர் அப்பா உம்முடைய இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்தினீர். கடைசி காலத்தில் நடக்க போகிற ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பித்தீர். மூத்த ஒரு அப்போஸ்தலன் பேதுருவுக்கு வெளிப்படுத்தாத காரியங்களை எல்லாம் ஆண்டவரே அன்பின் சீஷன் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே உம்முடைய அன்பிற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நீர் விசேஷப்படுத்தி நீர் பயன்படுத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர் அப்பா. உம்முடைய அன்பு மாத்திரம் போதும் என்று இன்றைக்கு பிள்ளைகள் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து கொள்வார்களாக, தங்கள் இருதயத்தை உமக்கு அர்ப்பணிப்பார்களாக, உலகத்தின் மாயையை விட்டு வெளியே வருவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே பிள்ளைகள் உள்ளத்துல பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே கேட்ட செய்தியை மறந்துடக்கூடாது. இன்னும் அடுத்த டிசம்பரில் ஐயா வருவாங்க. அப்பவும் என்ன செய்யணும், அந்த செய்தி, அந்த பாயிண்ட்ஸு, அந்த ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசினதை அப்படியே அதை நிறைவேற்ற பிரயாசப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எல்லா நன்மையும் தருவார். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம். நம்முடைய கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் எல்லா பரிசுத்தவானும் கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.